நான் ரஜினி ஆண்டனி. நான் இர்ஷாதை காதர். முதலில் தலைப்புச் செய்திகள். நிகழ்காலத்தை விவசாயிகளின் யுகமாக வரலாற்றில் இடம்பெறச் செய்வதே தமது நோக்கமாகும் என்று ஜனாதிபதி தெரிவிப்பு. உலக சந்தையில் தங்கத்தின் விலை வீழ்ச்சியடைந்திருப்பதை அடுத்து நாடெங்கிலும் தங்க ஆபரண விற்பனை அதிகரிப்பு. சட்டவிரோதமாக ஆஸ்திரேலியா சென்ற மேலும் 39 பேர் இலங்கைக்கு நாடு கடத்தல். சீனாவின் சிச்சுவான் மாகாணத்தில் நிகழ்ந்த பூமி அதிர்ச்சியில் பெருந்தொகையானோர் உயிரிழப்பு. நிக்கலஸ் மதுரோ வெனிசுலாவின் புதிய ஜனாதிபதியாக பதவி பிரமாணம். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். நிகழ்காலத்தை விவசாயிகள் யுகமாக வரலாற்றில் பதிவு செய்வதே தமது நோக்கமாகும் என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். பண்டைய மன்னர்கள் காலத்தில் இருந்தது போன்று தாய்நாட்டை மீண்டும் விவசாயத்தில் தன்னிறைவு அடைய செய்ய வேண்டும். அப்பொழுது நாம் எவரிடமும் கையேந்தாத மக்களாக தலைநிமிர்ந்து வாழக்கூடியதாக இருக்கும் என்று ஜனாதிபதி குறிப்பிட்டார். வெளியுயா சம்பத்னுவர மகாவலி குடியேற்ற பகுதியைச் சேர்ந்த 3000 மக்களுக்கு காணி உறுதிகளை வழங்குவது தொடர்பாக நடைபெற்ற வைபத்தில் உரையாற்றும் பொழுது ஜனாதிபதி இந்த கருத்தை தெரிவித்தார். மகாவலி அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் காணி உறுதிகள் வழங்கப்படுகின்றன. வெளியுயா பிரதேச மக்கள் பல தசாப்தங்களாக பயங்கரவாத இன்னல்களுக்கு உள்ளானார்கள். எல்டிடி பயங்கரவாதிகள் வெளி ஓயாவையும் அதன் சுற்று பிரதேசங்களையும் அவர்களது 7 ராஜ்யத்துக்குள் இணைத்துக் கொள்ள முயற்சி செய்தனர். அக்காலத்தில் விவசாயிகளும் படை வீரர்களும் தாய்நாட்டு ஒருமைப்பாட்டிற்காக உயிரை அர்ப்பணித்து சேவையதை மறந்துவிடக் கூடாது. பிரிவினைவாதிகளின் பொய்ப் பிரச்சாரங்களால் ஏமாந்து விடாமல் எதிர்கால சந்ததிக்காக நாட்டை கட்டி எழுப்பதற்கு அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும் என ஜனாதிபதி கேட்டுக் கொண்டார். මේක වෙනස් අයට උගස් කරන්න නෙවෙයි. මේක වෙනත් අයෙකුට පවරන්න නෙවෙයි. තමන්ගේම බීමේ කුලීකාරයෝ වෙන්න හිතන්න එපා. මම දන්න හින්දා කියන්නේ. මේක ආපු ගමන් ගිහිල්ලා උගස් කියනවා. මට පොඩි දරුවෙක් ලියුමක් කියවලා තිබුණා. මන්දිරයට ආපු වෙලාවෙත් අරලිගා මන්දිරයට නවල මට හිමින් ටීචර්ට හොරෙන් මට ඒ ලියුම ගෙනත් දුන්නා පුංචි කෙල්ල. අරගෙන බැලුවම තාත්තගේ ක්‍රියාකලාපය ගැන ලියලා තියෙනවා. සූදුව ගැන කියලා තියෙනවා. මත්පැන ගැන කියලා තියෙනවා. ගේ උගස් තියලා උත්සාහයෙන් වැඩ කරොත් මම හිතන්නේ ඕනම දෙයක් ජීවිතේ හදාගන්න පුළුවන් ශක්තිය අපිට තියෙනවා. ඔබ ත්‍රස්තවාදීන්ට බියේ පැනලා නොගිය පිරිසක් මේ හාමුදුරුවෝ මේවයි හිටියේ නැත්තම් අපිට හාමුදුරුවනේ මේ රටක් නෑ අද. මේවා වෙන් කරලා දැම්මනම් මායින් ගම්මාන කියලා විතරක් නෙවෙයි බෙදලා තිබුණේ ඉරක් ගහලා. ඒවා ඉරලා දැම්මේ නැත්තම් අද රටවල් දෙකක් සමහරුන්ට ඕන වෙලා තියෙනවා රටවල් දෙකක් ඇති කරලා කරන්න. ඒකට ඊට තියන්න අපිට පුළුවන් කමක් නැහැ. ඒකට අපි ඊට තියන්නෙත් නැහැ. இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் நிமல் சிறிபாலடி சில்வா, திஸ்ஸகரலியத்த ரிஷாத் பலியுத்தீன், குடரட்ன வீரகோன், பிரதி அமைச்சர்கள் எஸ்.எம். சந்திரசேன, டபிள்யூபி ஏகநாயக்க, வடமத்திய மாகாண ஆளுநர் கர்நாடன திவில்கனே, முதலமைச்சர் எஸ்.எம். ரஞ்சித் மற்றும் மகாவலி அதிகார சபை உத்தியோகத்தர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். உலக சந்தையில் தங்கத்தின் விலை வீழ்ச்சியடைந்ததை அடுத்து நாடெங்கிலும் தங்க ஆபரணங்களை விற்பனை அதிகரித்துள்ளது. இம்மாதம் ஜனவரி மாதத்தில் ஒரு பவுண்ட் தங்கத்தின் விலை 59,500 ரூபாவாக இருந்தது. தற்போது அது 46,000 ரூபாவாக குறைந்துள்ளது. சீனா, நைஜீரியா ஆகிய நாடுகளில் தங்க உற்பத்தி அதிகரித்தமை, ஐரோப்பிய பொருளாதார நெருக்கடி காரணமாக சில நாடுகள் மேலதிக தங்கத்தை சந்தை கொண்டு வந்தமை ஆகிய காரணங்களால் தங்கத்தின் விலை வீழ்ச்சியடைந்துள்ளது. உலகில் முன்னணி தங்க உற்பத்தி நாடு சீனாவாகும். மொத்த தங்க உற்பத்தியில் சீனா 11% கொண்டுள்ளது. கடந்த வருடம் சீனா 314 மெட்ரிக் டன் தங்கத்தை சந்தைக்கு விநியோகித்தது. தென் அமெரிக்கா, ரஷ்யா, பெரு, இந்தோனேஷியா, கனடா, கானா ஆகிய நாடுகள் உலகில் தங்க உற்பத்தியில் முன்னணி வகிக்கும் ஏனைய நாடுகளாகும். அதேவேளையில் உலகில் பெருமளவு தங்கத்தை இருப்பை வைத்துள்ள நாடாக அமெரிக்கா விளங்குகின்றது. அமெரிக்காவிடம் 8,133 மெட்ரிக் டன் தங்கம் இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. ஜெர்மனி, இத்தாலி, பிரான்ஸ், சீனா, சுவிட்சர்லாந்து, ரஷ்யா, ஜப்பான், நெதர்லாந்து, இந்தியா ஆகிய நாடுகளிலும் பெருமளவு தங்கம் இருப்பதாக அறிவிக்கப்படுகின்றது. தங்கத்தின் விலை வீழ்ச்சியடைந்திருப்பதன் காரணமாக இந்நாட்டு பாவனையாளர்கள் நன்மையடைந்துள்ளதாக தங்க ஆபரண விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர். சீனாவின் சிச்சுவான் மாகாணத்தில் இடம்பெற்ற பூமி அதிர்ச்சியில் 100கணக்கானோர் இறந்துள்ளனர். மேலும் அதிக எண்ணிக்கையானோர் காயமடைந்துள்ளனர்.
அளவு கருவியில் 6.6 என பதிவு செய்யப்பட்ட இந்த பூமி அதிர்ச்சியின் காரணமாக கட்டடங்கள் சேதமடைந்துள்ளன. மின் விநியோகம் தடைப்பட்டுள்ளது. வீதிகள் மூடப்பட்டன. மண்சரிவுகள், சிறிய அளவிலான புவி அதிர்வுகள் காரணமாக நிவாரணப் பணியாளர்கள் பாதிக்கப்பட்ட பிரதேசத்திற்கு செல்ல முடியாமல் கஷ்டப்பட்டனர். உள்ளூர் நேரப்படி இன்று காலை 8 மணிக்கு இந்த பூமி அதிர்ச்சி இடம்பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது. காயமடைந்தவர்களை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் காட்சிகள் சீன தொலைக்காட்சியில் காண்பிக்கப்பட்டன. காயமடைந்த ஒருவர் கருத்து வெளியிடுகையில் தமது வீடு முற்றாக சேதமடைந்துள்ளது என்று கூறினார். 2008ஆம் ஆண்டில் இதே மாகாணத்தில் இடம்பெற்ற பூமி அதிர்ச்சியில் ஆயிரக்கணக்கானோர் இறந்தமை குறிப்பிடத்தக்கது. As a number of powerful aftershocks hit the area, a hospital set up an open-air emergency facility to help the injured. People had been arriving from across the county. Many say they were hit by falling rubble as they fled their homes. ஹமில்டன் வாவியை ஒரு சுற்றுலா இடமாக மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளமை தொடர்பாக மக்கள் அரசாங்கத்திற்கு நன்றி தெரிவித்துள்ளனர். ஹமில்டன் வாவி பல வருடங்களாக அசுத்தம் அடைந்து காணப்பட்டது. பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் சுற்றுலாவள அபிவிருத்தி திட்டங்கள் இந்த வாவியை புனரமைக்க நடவடிக்கை எடுத்தது. எமது முன்னோர்கள் பாதுகாத்து வந்த சுற்றாடலை எதிர்கால சந்ததியினருக்கு வழங்குவது அனைவரினதும் கடமையாகும் என்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். சுற்றாடலுக்கும் எமக்கும் உள்ள தொடர்புகள், எமது முன்னோர்கள் சுற்றாடலை எவ்விதம் பாதுகாத்தார்கள் என்பது பற்றி எதிர்கால சந்ததியினருக்கு விளக்கி கூறுவது எம் அனைவரினதும் கடமையாகும். தேசிய நாமல் பூங்காவுக்கான பாதை திறப்பு விழாவில் உரையாற்றுகையில் ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். தெற்காசியாவில் மிகப்பெரிய ரோஜா மலர் பூந்தோட்டத்தை கொண்டுள்ள தேசிய நாமல் பூங்கா இலங்கையின் பாரம்பரிய சொத்தாக கருதப்படுகிறது. இந்த பூங்காவை கண்டு களிப்பதற்கு நாளாந்தம் பெருந்தொகையான உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். மகநெகும திட்டத்தின் கீழ் நிர்மாணிக்கப்பட்டுள்ள இந்த புதிய பாதை 1.5 கிலோமீட்டர் நீளமுடையது. 87 லட்சம் ரூபாய் செலவில் இந்த பாதை நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. பாதை நிர்மாண வேலைகளுக்கு சுற்றாடலுக்கு உகந்த கற்கள் பயன்படுத்தப்பட்டது ஒரு விசேட அம்சமாகும். தேசிய நாமல் பூங்காவின் 22வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு இந்த அபிவிருத்தி திட்டம் செயற்படுத்தப்பட்டுள்ளது. வீதியின் இரு மருங்கிலும் சூரிய சக்தியினால் இயங்கும் மின் விளக்கு கட்டமைப்பையும் ஜனாதிபதி இயக்கி வைத்தார். நாமல் உயன மற்றும் பௌத்த கோட்பாடுகள் பற்றிய நூல்கள் அடங்கிய நூல் விற்பனை நிலையம் ஒன்றும் திறந்து வைக்கப்பட்டது. உலகின் செல்வமாக கருதப்படும் தேசிய நாமல் பூங்காவை எதிர்கால சந்ததியினருக்காக பேணி பாதுகாப்பதற்கு அதன் நிர்மாண கர்த்தாவான சங்கைக்குரிய வனவாசி ராகுல தேரர் ஆற்றி வரும் சேவைகளை ஜனாதிபதி பாராட்டினார். ඒකට අපිට හොඳම මඟ පෙන්නුවේ ඔබ වහන්සේටත් පෙන්නුවේ අපේ බුදුදහම. පරිසරයත් එක්ක ජීවත් වෙනකොට පරිසරයට ආදරණය කරනකොට රැකෙන්නේ පරිසරය විතරක් නෙවෙයි අපේ ජීවිතත් රැකෙනවා. ஜனாதிபதித்துவா பூஜ்ய வனவாசி சங்கைக்குரிய வனவாசி ராகுல தேரருக்கு ஜனாதிபதி பரிசு ஒன்றையும் வழங்கினார். තියාගෙන වැඩ කරපු රාජ්‍ය නායකයා. ඔබතුමා නොහිටින්න මේ රට තවත් යුද්ධයක්. අපේ රටේ මිනිසුනේ උඹලා මතක තියාගනින්න. අවුරුදු 30ක් පමණ මේ රටේ මේ තිබිච්ච යුද්ධය අවසන් කරලා මේ රටේ කිසියම් සංවර්ධනයක් කරලා කරගෙන යන වෙලාවේ මේවා අමතක කරන්න එපා. අපේ රටේ ඉන්න මිනිස්සුන්ට බොහොම ඉක්මනට අමතක වෙනවා කළදේ. ජනාධිපතිතුමනි බඩට පොඩ්ඩක් නම් දැනෙනවා. බඩට දැනෙනවා කියන්නේ බඩු මිල ගණන් කියන එකනේ. හැබැයි මිනිසුනේ ඉවසපල්ලා. உத்தர மத பலாத் ஆண்டுக்கார கருணாரத்ன இந்த நிகழ்ச்சியில் வடமத்திய மாகாண ஆளுநர் கருணாரத்ன திவுல்கனே, முதலமைச்சர் SM ரஞ்சித், பிரதியமைச்சர்கள் SM சந்திரசேன, WP ஏகநாயக்க, வீரகுமார திசாநாயக்க ஆகியோரும் கலந்து கொண்டார்கள். ஜனாதிபதியின் விசேட பணிப்புரையின் பேரில் மகாநாயக்க தேரர்களுக்கும் ஜனாதிபதியின் ஆலோசகர் அப்துல் காதர் மசூர் மௌலானாவுக்கும் இடையில் தொடர்ச்சியாக இடம்பெற்ற கலந்துரையாடல்களின் போது சில தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டன. இதன்படி ஜனாதிபதியின் மேற்பார்வையில் இரு சாராரும் அங்கம் வகிக்கும் ஒருங்கிணைந்த குழுவொன்று நிறுவப்படும். முஸ்லிம் மக்களுக்கும் பெரும்பான்மை மக்களுக்கும் இடையில் எந்தவித பிரச்சனையும் ஏற்படுவதற்கு ஒருபோதும் இடமளிக்கப்பட மாட்டாது என்று இந்த கலந்துரையாடலின் போது உறுதி அளிக்கப்பட்டதாக ஜனாதிபதியின் ஆலோசகர் மசூர் மௌலானா தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் பிரச்சனைகள் ஏற்படும் பட்சத்தில் இந்த ஒருங்கிணைந்த குழு அதில் தலையிட்டு பிரச்சனைகளை சுமூகமாக தீர்த்து வைக்க வேண்டும் என்று இந்த சந்திப்புகளின் போது இணக்கம் காணப்பட்டது.
இந்த கலந்துரையாடல்கள் தமக்கு மிகவும் திருப்தி அளித்துள்ளதாக மகாநாயக்க தேரர்கள் தெரிவித்ததாகவும் மசூர் மௌலானா மேலும் குறிப்பிட்டார். நேற்று மாலை சப்ரகமுவ பல்கலைக்கழக வேந்தர் அக்மன மகா பண்டித பேராசிரியர் சங்கைக்குரிய கம்புருகமுவே வஜ்ரநாயக்க தேரருக்கும் ஜனாதிபதியின் ஆலோசகர் அப்துல் காதர் மசூர் மௌலானாவுக்கும் இடையிலான சந்திப்பொன்று இடம்பெற்றது. மகாநாயக்க தேரர்களுடனான இந்த சந்திப்பின் போது மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்கள், இடம்பெற்ற கலந்த ஆலோசனைகள் ஆகியன பற்றி சங்கைக்குரிய கம்புருகமுவே வஜ்ரநாயக்க தேரருக்கு மசூர் மௌலானா விளக்கி கூறினார். இதேவேளை ஜனாதிபதியின் ஆலோசகர் கலாநிதி அப்துல் காதர் மசூர் மௌலானா இதற்கு முன்னர் ஸ்ரீலங்கா சிஎம் மகா நிகாயாவின் அனுநாயக்க தேரர் சங்கைக்குரிய நியங்கொட விஜித்த தேரரையும் சந்தித்தார். ஸ்ரீலங்கா ராமான்ய நிகாயாவின் பிரதம குரு மாத்தலை தம்ம குசல தேரருடனும் மசூர் மௌலானா பேச்சுவார்த்தை நடத்தினார். அமரபுர நிகாயாவின் மகாநாயக்க தேரர் சங்கைக்குரிய திபுல்தெனிய ஞானேஸ்வர தேரரையும் ஜனாதிபதியின் ஆலோசகர் சந்தித்து கலந்துரையாடினார். அத்துடன் கலனி பல்கலைக்கழக வேந்தரும் வித்யோதயா பிரிவினாவின் அதிபதியுமான வெலமிட்டியாவை ஸ்ரீ குசலதம்ம தேரருடனும் மசூர் மௌலானா அண்மையில் கருத்து பரிமாறல்களை மேற்கொண்டமை குறிப்பிடத்தக்க அம்சமாகும். குடியேற்ற ஆட்சி காலத்தில் இலங்கையில் இருந்து அபகரித்து செல்லப்பட்ட பெருந்தொகையான ஆயுர்வேத நூல்கள் ஒல்லாந்தில் இருப்பதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. அவர்கள் அவற்றை மீண்டும் இலங்கைக்கு விற்பனை செய்ய ஆயத்தமாகி வருவதாக சுதேச வைத்திய அமைச்சர் சாரிந்த திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஆயுளை நீடிக்க செய்யும் ஒரு விஞ்ஞானமாக ஆயுர்வேத வைத்திய முறை கருதப்படுகின்றது. நோய்க்கு நிவாரணம் காண்பது இதன் அடிப்படையாகும். இலங்கையில் புத்த தர்மம் பரவியதன் பயனாக ஆயுர்வேத வைத்திய முறையும் வேரூன்றியதாக வரலாறு கூறுகின்றது. முற்காலத்தில் இலங்கையில் மிக சிறந்த ஆயுர்வேத வைத்திய முறை இருந்ததாக வரலாற்று மற்றும் தொல்பொருள் ஆதாரங்கள் மூலம் தெரிய வருகின்றது. புத்ததாச போன்ற மன்னர்கள் விலங்குகளுக்கு கூட வைத்தியம் பார்த்ததாக புராண கலைகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிகிந்தலை, மெதிரிக்கிரிய, ஆலாப்பன, பிரிவினா போன்ற இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட தொல்பொருள் அகழ்வு ஆய்வுகளின் போது புராதன வைத்தியசாலைகள், வைத்திய உபகரணங்கள் ஆகியன பற்றிய தடயங்கள் கிடைத்துள்ளன. கோட்டை ராஜ்ய யுகம் வரை இந்த நாட்டின் பிரதான வைத்திய முறையாக ஆயுர்வேதம் விளங்கியது. 1505ஆம் ஆண்டு போர்த்துகேயர்களின் ஆக்கிரமிப்பை அடுத்து இந்த வைத்திய முறை அழிய தொடங்கியது. ஏகாதிபத்தியவாதிகள் ஆயிரக்கணக்கான மருத்துவ நூல்களை தீயிட்டு நாசம் செய்தனர். மேலும் பல நூல்களை அவர்கள் தமது நாடுகளுக்கு எடுத்து சென்றனர். ஏகாதிபத்தியவாதிகளின் ஆட்சி காலத்தில் அழிவடைந்த ஆயுர்வேத வைத்திய முறையை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கு தற்போதைய அரசாங்கம் விரிவான நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. ஒல்லாந்தில் உள்ள புராதன ஆயுர்வேத நூல்களை மீண்டும் இலங்கைக்கு எடுத்து வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் சாரிந்த திசாநாயக்க தெரிவித்தார். விமர்சனங்களுக்கு அஞ்சாமல் நாட்டுக்காக சேவையாற்றும்படி ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ வடமத்திய மாகாண உள்ளூராட்சி சபை பிரதிநிதிகளை கேட்டுள்ளார். அதிகாரத்தில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்காக சேவையாற்றுவது பிரதேச அரசியல் தலைவர்களின் கடமையாகும். மக்களுடன் நல்லுறவுடன் செயற்பட்டால் மக்களும் அரசியல் தலைமைத்துவத்துடன் இணைந்திருப்பார்கள் என்று ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். அனுராதபுரம், பொலன்னறுவை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த பிரதேச சபை அங்கத்தவர்களை முதலமைச்சரின் அலுவலகத்தில் நேற்று சந்தித்த வேளையில் ஜனாதிபதி இந்த கருத்தை தெரிவித்தார். வடமத்திய மாகாணத்தில் பிரதேச மட்டத்தில் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் பற்றி இங்கு ஆராயப்பட்டது. வீதி அபிவிருத்தி, நீர்ப்பாசன திட்டங்கள், குடிநீர் பிரச்சினை, வெள்ளப்பெருக்கினால் ஏற்பட்ட சேதங்கள் ஆகியன குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டது. பிரதேச சபைகளின் பௌதிக வளங்கள் பற்றி ஜனாதிபதி கேட்டறிந்து கொண்டார். கிரித்தலை நீர்ப்பாசன பிரச்சினைக்கு துரித தீர்வு காணும்படி சம்பந்தப்பட்ட பிரிவுகளுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டது. பிரதேச தலைமைத்துவத்தின் ஆற்றல்கள் நாட்டின் அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கு வெற்றிகரமாக பயன்படுத்தப்பட வேண்டும். விருப்பு வாக்குகளை எதிர்பார்த்து செயற்படுவது பொருத்தமற்றது என்று சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி பிரதேச அரசியல் தலைவர்கள் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். சட்டவிரோதமான முறையில் ஆஸ்திரேலியாவுக்கு சென்ற மேலும் 39 பேர் இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர். அவர்கள் நேற்று விசேட விமானம் ஒன்றில் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வந்திறங்கினார்கள். இவர்களில் 31 பேர் தமிழர்கள் என்றும் ஏனையோர் சிங்கள இனத்தவர்கள் என்றும் போலீசார் தெரிவித்தனர். அரசாங்க புலனாய்வு பிரிவு மற்றும் குற்ற புலனாய்வு பிரிவு உத்தியோகத்தர்கள் இவர்களை விமான நிலையத்தில் வைத்து கைது செய்தனர்.
இவர்கள் யாழ்ப்பாணம், திருகோணமலை, மன்னார், முல்லைத்தீவு, கிளிநொச்சி, நீர்கொழும்பு ஆகிய இடங்களை சேர்ந்தவர்களாவர். மூவர் அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். ஏனைய 36 பேரையும் தலா 5 லட்சம் ரூபாய் சரீரப்பிணையில் விடுவிக்குமாறு நீர்கொழும்பு பிரதம மஜிஸ்ட்ரேட் உத்தரவிட்டார். அண்மை காலத்தில் சுமார் 1000 சட்டவிரோத குடியேற்றக்காரர்கள் இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்பட்டதாக ஆஸ்திரேலிய அரசாங்கம் அறிவித்துள்ளது. படகுண்டில் ஆஸ்திரேலியா சென்று கொண்டிருந்த மேலும் 61 பேர் மட்டக்களப்பு கடலில் வைத்து கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். கடந்த 18ஆம் தேதி கைது செய்யப்பட்ட இவர்களில் ஒருவர் புலனறுவை பிரதேசத்தை சேர்ந்தவர் என்றும் ஏனையவர்கள் வடக்கு கிழக்கு பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் என்றும் அறிவிக்கப்படுகிறது. 43 ஆண்களும் 8 பெண்களும் 10 பிள்ளைகளும் இவர்கள் அடங்கியுள்ளனர் என்று கடற்படையினர் தெரிவித்துள்ளனர். இவர்கள் மேல் விசாரணைக்காக குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட உள்ளனர். පොළොන්නරුව ප්‍රදේශයේ අයෙකු හැර සිසු සියලු දෙනා උතුරු නැගෙනහිර පදිංචිකරුවෝ වෙති. පිරිමි 43 දෙනෙක්, කාන්තාවන් 8 දෙනෙකු සහ ළමයින් 10 දෙනෙකු පිරිසට අයත් බව නාවික හමුදාව පවසයි. சட்டவிரோதமான முறையில் படகில் ஆஸ்திரேலியாவுக்கு செல்லும் நோக்குடன் 3 வான்களில் பயணம் செய்து கொண்டிருந்த 44 பேர் அலுத்கம கழுவமோதர பாலத்திற்கு அருகில் கைது செய்யப்பட்டனர். 4 சிறுவர்களும் இவர்களில் அடங்கியுள்ளனர். இவர்கள் வசம் வெளிநாடு செல்வதற்கு தேவையான எந்தவித ஆவணம் இருக்கவில்லை என்று போலீசார் தெரிவித்தனர். இவர்கள் கிளிநொச்சி, யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, மாத்தளை ஆகிய பிரதேசங்களை சேர்ந்தவர்களாவர். இவர்கள் 4 பேர் புனர்வாழ்வு பெற்ற முன்னாள் ஏடிடி அங்கத்திற்களாவர். இவ்வாறான நபர்களை ஏற்றிக்கொண்டு தப்பிச் சென்ற மற்றொரு வேனை கைப்பற்றுவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. இவ்வாறு சட்டவிரோதமாக ஆஸ்திரேலியா செல்வோர் பப்புவா நியூகினியா தீவில் தடுத்து வைக்கப்படுகின்றனர். இவர்களுக்கு ஆஸ்திரேலிய குடியுரிமையோ வேலைவாய்ப்போ வேறு சலுகைகளோ வழங்கப்பட மாட்டாது என்று ஆஸ்திரேலிய அரசாங்கம் தெரிவித்துள்ளது. தற்போதைய வெப்ப காலநிலை அடுத்த மாதம் முதல் வாரம் வரை நீடிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிக்கின்றது. நாட்டை நோக்கி வீசும் காற்றின் அழுத்தம் குறைந்திருப்பதே இதற்கு காரணமாகும். ஏப்ரல் மாதத்தில் சூரியன் இலங்கைக்கு நேருச்சியில் பயணம் செய்வது வழக்கம். உஷ்ணம் அதிகரித்திருப்பதற்கு இதுவும் ஒரு காரணமாகும். ஏப்ரல் மாதத்தின் பிற்பகுதியில் தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி மழை ஆரம்பமாகும். அதற்கு முன்னர் காற்று வீசுவது வழமையாகும். ஆயினும் இதுவரை அவ்வாறான அறிகுறிகள் தென்படாத காரணத்தால் பல பிரதேசங்களில் வெப்பம் அதிகரித்து காணப்படுகின்றது. கடந்த சில தினங்களின் போது சில இடங்களில் வெப்பம் 35 பாகை செல்சியஸாக அதிகரித்திருந்தது. இது உலகெங்கிலும் ஏற்பட்டுள்ள காலநிலை மாற்றத்தின் விளைவாகும் என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். கடந்த 4 தசாப்த காலத்தில் பூமியில் உஷ்ணம் அதிகரித்திருந்தது. பொருளாதார அபிவிருத்தி அமைச்சினால் சாய்ந்தமருது பிரதேச செயலக பிரிவில் மேற்கொள்ளப்படும் அபிவிருத்தி வேலைத்திட்டங்கள் பற்றிய முன்னேற்ற மீளாய்வு கூட்டமும் பட்டதாரி பயிலுநர்களுக்கான செயலமர்வும் சாய்ந்தமருது பிரதேச செயலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்றன. பட்டதாரி பயிலுநர்களின் கடமைகளும் பொறுப்புகளும் பற்றி விளக்கமளிக்கும் வகையில் செயலமர்வு நடைபெற்றது. பாராளுமன்ற உறுப்பினரும் கல்முனை தொகுதி அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான HMM ஹாரிஸ் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கினார். சாய்ந்தமருது பிரதேச செயலக திட்டமிடல் பணிப்பாளர் ALA மஜித் உட்பட உயர் அதிகாரிகள் பலர் அங்கு சமூகம் அளித்திருந்தனர். இலங்கை தொழிற்பயிற்சி அதிகார சபையினால் நடத்தப்பட்ட தேசிய தொழிற்பயிற்சி நெறியை நிறைவு செய்த இளைஞர் யுவதிகளுக்கு சான்றிதழ்கள் வழங்கும் நிகழ்வு யாழ் வீரசிங்க மண்டபத்தில் சமீபத்தில் நடைபெற்றது. தகவல் தொழில்நுட்பம், வீட்டு மின் இணைப்பு, இலத்திரனியல், மின் இயக்கம், மோட்டார் சைக்கிள், தையல் இயந்திர திருத்துதல், தச்சுவேல் ஆகிய பயிற்சிகளை நிறைவு செய்த 70 இளைஞர் யுவதிகள் சான்றிதழ்களை பெற்றுக் கொண்டார்கள். யாழ்ப்பாணம், கைதடி, சுன்னாகம் உட்பட 7 இடங்களில் இவர்களுக்கான பயிற்சிகள் நடத்தப்பட்டன. சான்றிதழ் வழங்கும் நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் சில்வஸ்திரி அலன்ஸ்டீன் உட்பட உயர் அதிகாரிகள் பலர் சமூகம் அளித்திருந்தனர். மகாசக்தி சிக்கன கூட்டுறவு சங்கத்தின் 15 கிளைகளைச் சேர்ந்த அங்கத்தவர்களுக்கு சிறுபோக விவசாய கடன்கள் வழங்கப்பட்டுள்ளன. அமைப்பின் தலைவர் கானா சோமசுந்தரம் தலைமையில் ஆலியடி வேம்பு மகாசக்தி ஒன்று கூடல் மண்டபத்தில் நடைபெற்ற கடன் வழங்கும் நிகழ்வில் பிரதேச கூட்டுறவு அபிவிருத்தி உத்தியோகத்தர் MC ஜலால்தீன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். மகாசக்தி நிறுவனத்தின் சொந்த நிதி மூலம் வழங்கப்பட்ட விவசாய கடன் வசதிகளை 328 அங்கத்தவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். ரூபவாயினியின் பிரதான செய்திகளில் அடுத்து இடம்பெறுவது வெளிநாட்டுச் செய்திகள். இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் முடிவடைகின்றன. வணக்கம்.